ஹாய், ஹலோ நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெறைய கஷ்டத்த தாண்டி என்ன சொல்றது? மீண்டு வர முடியாத நெறைய மன கஷ்டத்த தாண்டி ஓரளவுக்கு மீண்டு வந்து தெளிவா இப்ப கொஞ்சம் இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ, இன்னைக்கு நம்ம வீட்டு வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. பார்க்கலாமா? நம்ம வீடு வாடகை வீடு தான். வாடகை வீடா இருந்தாலும் நம்ம இருக்கிற வரைக்கும் அது நம்ம வீடு தானே! அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். இது ஹால். இது ஒரு ரூம். நம்ம வீடு எப்போவுமே நீட்டாக தொடச்சி க்ளீனாக இருக்கணும். எனக்கு அப்போ தான் பிடிக்கும். இது ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி. இதுலேயும் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. இவ்வளோதான். இது கிச்சன். சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த பின்னாடி பேசுறதுங்கிறாங்களே, பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கட்டும். எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் போகிற பாதையில் போயிட்டே இருங்க. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 4 பேர் வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. நம்ம வாழ்ந்தாலும் அப்பா இவளுக்கு என்ன எப்படி இருக்கா பாரு, திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செத்து போயிட்டாலும் அவளுக்கு என்ன கொழுப்பு கொண்டவ, பிள்ளைங்கள்லாம் விட்டு செத்து போயிட்டா, இப்போ என்ன உலகத்தில் யாருக்குமே கஷ்டம் இல்லையான்னு பேசுவாங்க. இந்த 4 பேருக்காக வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக, உங்களுக்காக மெயினாக உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்களை கேர் பண்ணிக்கோங்க. நம்மளை தாண்டி இங்கே எதுவும் இல்லைன்னு நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இதெல்லாம் இல்லாமல் தான் நான் உடஞ்சி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்திருக்கேன். பட் என்ன மாதிரி யாராச்சும் சிங்கிள் பேரண்டாக இருந்து கஷ்டப்படுறவங்கள்ட்ட இருந்தால் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பிள்ளைங்க முக்கியம். ஸோ அவங்க லைஃப் முக்கியம், எல்லாமே முக்கியம். அதை விட நம்மளுக்குன்னு